ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 20 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து ஸ்ருதி கிட்ட போய் கேட்குறாங்கல்ல என்ன பண்றதுன்னு. அப்போ ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா, நீங்க போங்க. அது எப்படி உங்க தம்பி பர்த்டேக்கு நீங்க போகாம இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் போகாட்டி அப்புறம் உங்க வீட்ல வந்து அப்படி பெரிய கேப் விழுந்துரும். அப்புறம் உங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷனுக்குமே முத்து விட மாட்டாரு. அப்படிங்கிற மாரி ஸ்ருதி வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப மீனா வேற கிளம்பி போறாங்க. விஜயா வேற செம ஹாப்பியா இருக்கிறாங்க. அவன் போக்கூடாதுன்னு சொல்லி நீ போறியா? அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா இங்க வந்தோனே கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் ஊத்த ரெடி ஆகுறாங்க. அப்பவே சாமி கும்பிட போறாங்க. அதுக்குள்ள இங்க முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து மீனா மீனான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாரு. இப்ப விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து இந்த வாட்டர் டேங்க் மேல ஏறி கத்துனா கூட அவ வரமாட்டா. ஏன்னா அவ கோயிலுக்கு போயிட்டான்னோனே." "இல்ல, இல்ல அவலாம் போமாட்டா. நான் சொல்றத மீறி அவலாம் அப்படின்னா செய்ய மாட்டான்னோனே." "டேய் அவ யாருக்காச்சும் பூ குடுக்க போயிருப்பா" அப்படின்னு முத்து சொல்றாரு. "அவ உன் காதுல பூ வச்சுட்டு கூழ் ஊத்த போயிருக்கிறாடா. நீ போய் கோயில்ல போய் பாருன்னோனே." இப்போ முத்து வேக வேகமா போய் பார்க்குறாரு. அங்க மீனா கூழ் ஊத்திட்டு இருக்காங்க. அப்போ முத்து போய் அந்த கப்ப வாங்கிர்றாரு. கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்தணுன்னே மீனா ஊத்தி குடுக்குறாங்க. அப்புறமா, "நீங்க இந்த மாரி பழசெல்லாம் மறந்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாப்ளன்னு" சொல்லி சீதாவும், அவங்க அம்மாவும் முத்துக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது, முத்து என்ன சொல்றாருன்னா, "நான் அதுக்காகலாம் இங்க வரல. நான் இங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன்னோனே." இப்ப மீனா என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாரி புருஷன் மேல பாசமா, தம்பி மேல பாசமான்னு இது பண்ணேன். ஆனா தம்பி மேல தான் பாசம்னு சொல்லி செருப்பால அடிச்ச மாரி சொல்லிட்டல்ல அப்படின்னோனே, மீனா இல்லங்க அப்படிலாம் இல்லன்னோனே, "நான் உன்ன வரக்கூடாதுன்னு சொல்லி என் பேச்ச மீறி வந்தேல்ல. அம்மா அப்பவே சொன்னாங்க. ஆனா நான் தான் நம்பல." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்து அங்கருந்து கிளம்பிர்றாரு. இப்ப மீனா வீட்டுக்கு வராங்க. வந்தோனே அண்ணாமலைக்கு கூழ் ஊத்தி குடுக்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை போனோனே விஜய் அங்க உட்கார்ந்துருக்காங்க. விஜயா சொல்றாங்க இந்த மாரி, "அவன் ரொம்ப நம்பிக்கையா தான் சொன்னான். இந்த மாரி நீ போயிருக்கவே மாட்டேன்னு. நான் தான் சொன்னேன். உன் காதுல பூ சுத்திட்டு அங்க போயிருக்காடா" அப்படின்னோனே, இப்ப விஜயா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "ரொம்ப நன்றி அத்த. உங்களால என்ன முடியுமோ அத செஞ்சுட்டீங்கல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மீனா அங்கருந்து போயிர்றாங்க. இப்ப ஸ்ருதி வந்து கேட்குறாங்க மீனா கிட்ட, அவரு கூழ் ஊத்துற இடத்துக்கே வந்துட்டாருன்னோனே, இப்ப ஸ்ருதி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவங்க போய் படுக்க போயிர்றாங்க. இப்ப மீனா மட்டும் தான் அங்க இருக்காங்க. வாசல்ல முத்து வந்து நிக்கிறாரு. நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. மீனா பிடிக்க போறாங்க. "நான் தான் உனக்கு முக்கியம் இல்லல்ல, நீ தள்ளுன்னு" சொல்லிட்டு உள்ள வர்றாரு. "என் மேல உனக்கு எங்க பாசம் இருக்குது? உனக்கு உன் தம்பி தானே இதா தெரியுது. எத்தனையோ பிள்ளைங்க அப்பா இல்லாம இருக்க தான் செய்றாங்க. ஆனா படிச்சு வாழ்க்கையில முன்னேறல. உன் தம்பி மட்டும் தான் இப்படி தறுதலையா திரியிறானோனே, உங்களுக்கு என்னங்க அவன் மேல அப்படி ஒரு வெறுப்பா? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து அங்க கட்டில்ல போய் தூங்கிர்றாரு. இப்ப இவங்க விஜயா வராங்க. மீனா கிட்ட வந்து, "இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அவன் வந்து குடிக்கவே மாட்டான்னு நான் நெனச்சேன். இப்ப திருப்பியும் முருங்க மரம் ஏறிட்டான்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னோனே." இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "அதுக்கு தானே அத்த நீங்க இது பண்ணீங்க." அப்படின்னோனே, "நான் இன்னும் நெறைய எதிர்பார்த்தேன். ஆனா இன்னும் கம்மியா முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப இருக்கிறதுக்கு எதுனாச்சும் அல்வா சாப்பிடணும் போல இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்